அனைவருக்கும் வினோத் பரமையின் பணிவான வணக்கங்கள். நிறைய அரசியல் தலைவர்கள்லாம் வந்துட்டு இப்போ ஒவ்வொரு வீட்டுக்கு வந்து பார்க்க வராங்க. ரொம்ப மகிழ்ச்சி. எல்லா இளைஞர்களும் புரிஞ்சுக்கணும். இப்போ எல்லாருமே படிச்சுட்டு இருக்கோம். ஓரளவுக்கு நம்மளுடைய தாய் தந்தைக்கு சில விளக்கங்கள் கொடுக்குற அளவுக்கு நமக்கு ஓரளவுக்கு அறிவு வந்து எட்டி இருக்குது. யாராக வேணாலும் இருக்கலாம், எப்பேற்பட்ட தலைவர்களாக வேணாலும் இருக்கலாம். என்ன செய்திருக்காங்க, நமக்கு என்ன செய்திருக்காங்க அப்படின்றத விட நம்மளுடைய நம்ம வாழக்கூடிய இடத்துல, நம்ம இருக்கக்கூடிய, நம்ம வசிக்கக்கூடிய இடத்துல என்னென்னலாம் வந்து நமக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்றத பாருங்கள். முக்கியமாக ஒரு மனிதனுக்கு ஒரு அத்தியாவசிய தேவை இப்போ அப்படின்னாக்கா நமக்கு கரண்ட்டு, அதாவது மின்சாரமும் குடிநீர் வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே தேவை. இது இல்லைனா நம்மளால் சர்வே பண்ண முடியாது இல்லையா? ஸோ இதெல்லாம் தெளிவாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. இதில் முக்கியமாக குடிநீர், நம்ம வீணாக்கிற குடிநீர்லாம் வந்து ஒரு வாய்க்கால் வழியாக போகும் இல்லையா? அதெல்லாம் எங்கே போகுது, அதெல்லாம் எப்படி கரெக்டாக இருக்கா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு ஓரளவுக்கு நிறையா செய்துட்டாங்க அப்படின்னாலுமே நம்ம வந்து நமக்கு பிடிச்ச தலைவருக்கு நம்ம ஓட்டு வந்து போடலாம். அவங்கள நம்ம ஜெயிக்க வச்சு நம்ம அழகு பார்க்கலாம். ஸோ நிறைய மாணவர்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, புரிஞ்சுக்குங்க. அரசியல் என்பது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு 5 வருடங்களுக்கான ஒரு பயணம். அது நம்ம ஒரு நல்ல தலைவர் இல்லாமல் ஒரு கெட்ட தலைவரை நம்ம தேர்ந்தெடுத்துட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு அந்த 5 வருஷங்களுக்கு வந்துட்டு நம்ம எந்த ஒரு செயலுமே செய்ய முடியாமல் நம்ம பின்தங்கி நிற்போம். ஸோ இப்போ இருக்கக்கூடிய மனிதர்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஓரளவுக்கு செயல்படுவாங்க அப்படின்றதுமே நல்லா புரியுது. மாணவர்கள், நீங்கள் ஒரு தலைவர் பின்னாடி நீங்கள் போகணும்னு நினைக்கிறீங்க, சார் நான் வந்து ஒரு தலைவர் எனக்கு பிடிச்சிருக்காரு, அந்த தலைவர் கூட பயணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா, அவங்க ஒரு தலைவர் தவறே பண்ணியிருந்தாலும் அதை நீங்கள் வந்து தட்டி கேட்கக்கூடிய ஒரு சூழலில் இருக்கிற மனப்பக்குவத்தை நீங்கள் வளர்த்துக்குங்க. நான் வந்து எந்த தலைவர் பின்னாடியும் போக வேணாம் அப்படின்னு சொல்ல மாட்டேன். காரணம் என்ன அப்படின்னாக்கா, இந்த உலகத்தில் நிறைய தலைவர்கள், நல்ல தலைவர்கள் உருவாகி இருந்திருக்காங்க, உருவாகி இருக்கிறாங்க, இப்பயும் உருவாக்குறாங்க. ஸோ அவங்க பின்னாடி பயணம் பண்ணும்பொழுது நாடு வீடு எல்லாமே வந்து அழகாக இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். பயணம் பண்ணுங்கள். அவங்களுடைய கோட்பாடுகள் சரியாக இருக்குது, அவங்களுடைய செயல்பாடுகள் சரியாக இருக்குது. வரும் தலைமுறைகளுக்கு அவங்களுடைய செயல்பாடுகள்லாம் வந்து ஒரு முன் உதாரணமாக இருக்கும். எந்த ஒரு இடர்பாடுகளும் இல்லாமல் இந்த சமுதாயம் வந்து அழகாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு நீங்கள் அவங்கள பின்தொடருங்க, அவங்களுக்கு நீங்கள் ஓட்டு போடுங்க. இதுதான் என்னுடைய மாணவர்களுக்கு நான் சொல்லிக்கிறது. எல்லா தலைவர்களும் நல்லபடியாக நல்ல செயல்பாடுகளை அந்த தலைவர்களை பின்தொடர்றவங்களுக்கு சொல்லி கொடுத்தாலுமே நாடு வந்து அழகாக இருக்குன்னு நினைக்கிறேன். வாழ்க யோகம், யோகம் அல்லட்டும். நல்லவங்க பின்னாடி பின்தொடர்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன். நன்றி.